சிம்புவுடன் தம் படத்தில் சாணக்கியா சாணக்கியா என கடலில் கவர்ச்சி பொங்க நடனமாடி இளைஞர்களை கிரங்கடித்த ரக்ஷிதாவா இவங்க என மீண்டும் அவரது புகைப்படங்களையும் வீடியோக்களையும் நெட்டிசன்கள் ஷேர் செய்து வைரலாக்கி வருகின்றனர். அதற்கு காரணம் சமீபத்தில் கன்னட நடிகர் தர்ஷனின் பிறந்தநாள் பார்ட்டியில் இவர் பங்கேற்றதுதான் என்கின்றனர். சிம்புவுடன் தம் மற்றும் விஜயுடன் மதுரை உள்ளிட்ட தமிழ் படங்களில் நடித்தவர்தான் நடிகை ரக்ஷிதா. ஸ்வேதா எனும் பெயர் கொண்ட இவர் சினிமாவில் ரக்ஷிதா எனும் பெயரில் தமிழ், கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் ஹீரோயினாக நடித்துள்ளார். ரசிகரை கொடூரமாக கொலை செய்த வழக்கு காரணமாக சிறைக்கு சென்று வந்த கன்னட நடிகர் தர்ஷனின் பிறந்த நாளில் ரக்ஷிதா பங்கேற்று அவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். அந்த பெயரை கேட்டதுமே ரசிகர்கள் ஃபயர் படத்தில் வரக்கூடிய நம்ம பிக் பாஸ் ரக்ஷிதா மகாலட்சுமியா என நினைத்துவிட வேண்டாம். இவங்க சிம்புவுடன் தம் படத்தில் நடித்த அந்த பழைய ஹீரோயின் ரக்ஷிதா தான். கன்னடத்தில் மறைந்த நடிகர் புனித் ராஜ்குமாரின் நடிப்பில் 2002ஆம் ஆண்டு வெளியான அப்பு படம் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானார். அதே ஆண்டு இச்சா சுதீப் நடிப்பில் கன்னடத்தில் வெளியான தம் படத்தில் ஹீரோயினாக நடித்த இவரை அதே படத்தை ரீமேக் செய்து நடித்த சிம்பு ஹீரோயினையும் கோலிவுட்டில் அறிமுகப்படுத்தி சாணக்கியா சாணக்கியா பாடலுக்கு கவர்ச்சி டான்ஸ் ஆட வைத்திருந்தார். தெலுங்கு மற்றும் கன்னடத்தில் செம பிஸியாக படங்களில் நடித்துக் கொண்டிருந்த ரக்ஷிதாவுக்கு விஜயுடன் இணைந்து மதுரை படத்தில் ஹீரோயினாக நடிக்கும் சான்ஸ் கிடைத்தது. சோனியா அகர்வால் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனிலும் ரக்ஷிதா கரண்ட் போர்ஷனிலும் நடித்திருப்பார்கள். இழந்த பழம் உனக்கு தான் பாடலுக்கு அப்படி நடனமாடியவரா இவர்? இப்பொழுது இப்படி நடிகை கனகாவை விட அடையாளம் தெரியாமல் ஆளே மாறிவிட்டாரே என ரசிகர்கள் தற்போது அவரது புகைப்படங்களை பார்த்து ஷாக் ஆகியுள்ளனர். பொதுவாக சினிமாவில் நடிப்பதை நிறுத்திவிட்டால் நடிகைகள் தங்களுடைய உடல் எடையை மெயின்டைன் செய்வதெல்லாம் கிடையாது. 2007ஆம் ஆண்டு பிரேம் என்பவரை திருமணம் செய்து கொண்ட ரக்ஷிதா அதன் பிறகு நடிப்பதை நிறுத்திவிட்டார். இந்நிலையில் உடல் எடை அதிகரித்து ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிவிட்டதாக கடந்த சில ஆண்டுகளாகவே இவரது புகைப்படங்கள் வைரலாகி வருகின்றன. இந்நிலையில் மீண்டும் சோசியல் மீடியாவில் இவர் வைரலாக காரணமே சமீபத்தில் நடைபெற்ற கன்னட நடிகர் தி பாஸ் என அழைக்கப்படும் தர்ஷனின் பிறந்தநாள் பார்ட்டியில் கலந்து கொண்டு அவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட மீண்டும் சோசியல் மீடியாவில் ரக்ஷிதா குறித்த ட்ரோல்கள் குவிய தொடங்கியுள்ளன. வெள்ளித்திரையில் மார்க்கெட் இழக்கும் நடிகைகள் எல்லாம் சின்னத்திரையில் பார்சல் ஆவது போல சின்னத்திரைக்கு பல வருடங்களுக்கு முன்பாகவே என்ட்ரி கொடுத்த ரக்ஷிதா அங்கே நடக்கும் டான்ஸ் ஷோக்களுக்கு ஜட்ஜாக பங்கேற்று வருகிறார். கடைசியாக ஏக் லவ் யா எனும் கன்னட படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.